இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நேரமா நம்ம காரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்கள நான் ரகுராம் வீட்ல பார்த்த மாதிரியே ஞாபகம் இருந்துச்சு. உன்னை பார்த்து தான் ஃபாலோ பண்றாங்கன்னு சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் உன்னை உடனே பின்னாடி போன்னு சொன்னேன். எப்படிமா நொடி நேரத்துல இவ்வளவு யோசிக்கிறீங்க? அதுதான் வசுந்தரா தேவி. இல்லனா இவ்ளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை நடத்திட முடியுமா? இன்னும் இந்த வசுந்தரா யாருன்னு அந்த ரகுராமுக்கு தான் தெரியல. கூடிய சீக்கிரம் தெரியும். ஹலோ, யாரு? நான் வசுந்தரா தேவி பேசுறேன். விஆர் ரியல் எஸ்டேட் ஓனர். சொல்லுங்க. அவரு என்னோட ஆளுதான். எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? லேண்ட் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரியில ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். இவரு உங்களோட பினாமியாமே. இவரு வாக்குமூலம் கொடுத்தா அடுத்து உங்ககிட்ட தான் வருவோம். உங்க பேர் என்ன? எந்த ஸ்டேஷன் நீங்க? ஹலோ, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்த ஆள் மேல எஃப்ஐஆர் போடணும். போனை வைங்க. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட மோதனா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு அரசியல்வாதியோட இடத்த ஃபோர்ஜரி பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க. தைரியம் இருந்தா நேர்ல வாங்க. என் தைரியத்தை சோதிக்கிறியா? இப்பவே வரேன். சர்க்குணத்தை எங்க வச்சிருக்க? ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல இருக்கிற குடோன்ல தான் வச்சிருக்கோம். தைரியம் இருந்தா உடனே வாங்க. உடனே வரேன். எங்க பெரியப்பாவையே ஏமாத்த பாக்குறியா நீ? நான் எதுவும் பண்ணல மேடம். எல்லாமே வசுந்தரா அம்மா சொல்லிதான் பண்ணேன். அந்த அம்மா சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? அம்மா, வலிக்குதும்மா. அம்மா, உன்னை பத்தின எல்லா டீடைலையும் நாங்க எடுத்துட்டோம். கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்க, வழிப்பறி பண்ணிருக்க, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இவ்ளோ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு கூட்டு விவசாயம் பண்றியா? கூட்டு விவசாயம் நல்லா போடு. இவனெல்லாம் விடவே கூடாது. இவன் கைய கால உடைக்கணும். மாயா மாயா மாயா, போதும், செத்தற போறான். வசுந்தரா வர வரைக்குமாவது இவன் உயிரோட இருக்கணும். அவ வரட்டும், அவளுக்கும் 4 கொடுக்கறேன். யோ, என்னையா அது? என்னமோ என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, 4-5 பேரோட சேர்த்து வச்சிருக்காங்கன்னு போன் பண்ண நீ. யாரோ ஒரு போலீஸ்ட வேற போனை கொடுத்தா, இங்க பார்த்தா யாரையும் காணோம். நீ மட்டும் ஒத்தால இங்க கட்டி கிடக்குற. என்கிட்ட ஒருத்தன் ஓவரா பேசினானே அந்த போலீஸ், அவன் எங்க? என்னையா வாய் திறந்து பேசு. எதுக்கு பேசாம இருக்க? இதோ பார், ரகுராம் இடத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்து போலீஸ்ட அரெஸ்ட் ஆகி இப்படி மாட்டிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஆனா நீ என்னடான்னா வாயை மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு உக்காந்துருக்க. வாயை திறந்து பேசியா? எனக்கு ஏதோ தப்பா படுது. ஏன் நீ வாயை திறந்து பேச மாட்டேங்கிற? எனக்கு என்னமோ போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. யாரோ வந்து உன்னை கட்டி போட்டு மிரட்டுறாங்க. யாருன்னு சொல்லி தொலை. மேடம், என்னையா முழிக்கிற? போன் பண்ணி மட்டும் சீன் போடுற. உனக்காக தான் இங்க வந்த. சொல்லியா? இல்ல மேடம், அது வந்து என்னையா வந்து போயின்னு. இத பாரு, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்க. நீ என்னடானா இழுத்துக்கிட்டு இருக்க. போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவது ரவுடிங்க உன்னை கடத்தி வச்சிருக்காங்களா? அத சொல்லி தொலை. வாயை திறந்து சொல்லியா? வாயை திறந்து சொல்ல போறியா இல்லையா? ஓங்கி உன்னை விட்டு நான் சொல்றேன் மேடம். ரகுராம் 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அக்ரிமெண்ட்ல வேற கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த நிமிஷமே அந்த இடம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. உங்க பெரியப்பாக்கு வேற வழியே கிடையாது. இனிமே அந்த இடத்த எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அதாவது சர்க்குணம் பேருக்கு. அடுத்து என் பேருக்கு தான் வரப்போகுது. நான் விட்ட சவால்ல நான் ஜெயிச்சு காமிச்சிடுவேன். அது கண்டிப்பா நடந்தே தான் தீரும். அது எப்படி நடக்கும்னு நாங்களும் பார்க்க தானே போறோம். பாருங்க, நல்லா பாருங்க.
இந்த வசுந்தரா தேவி கிட்ட மோதி தலை தெரிச்சு ஓடினவங்க தான் நிறைய பேர். நீ எல்லாம் ஏமாத்துற. நீ மத்தவங்க கிட்ட வேணா மோதி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா எங்க மாமா கிட்ட தலை தெரிச்சு தோத்து ஓட போறது நீதான். அத நாங்க பாத்துக்கிறோம், உன் வேலைய பார்த்துட்டு போ. வாங்க போலாம். யோ, எல்லாம் உன்னாலதான். உன்ன நீ கார்ல வந்ததுனாலதான் பிரச்சனையே. ஒழுங்கா மறைஞ்சிருக்க வேண்டியதானே, ஒரு மாஸ்க் போட்டு வந்திருக்க வேண்டியதானே. பெப்பர் பேன் அப்படி வந்தா என்ன அர்த்தம்? நீயும் சிக்கி என்னையும் சிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்துறியா? மேடம், மாயா, உன் பெரியப்பன் கையெழுத்து போட்டு கொடுத்த அக்ரிமெண்ட் இப்போ என் கையில தான் இருக்கு. உங்க பிடி என்கிட்ட. அந்த இடத்த எப்படி வாங்கி காட்டுறேன்னு நீங்களே பார்க்கலாம். பெரியப்பா எங்க? அவரு ரூம்ல ஏதோ வேலையா இருக்காரு. ஏன் என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல அத்தை, இதோ வந்துடுறோம், வாங்க. டேய் சீனு, என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மாமா, இருங்க நான் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் என்னன்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு போடா. என்ன சொல்லிட்டு போடா? என்ன மச்சான் ஒண்ணும் சொல்லாம போறான்? தெரியலையே மாமா, கேக்குறதுக்கு பதில் சொல்லாம போய்கிட்டு இருக்கான். பெரியப்பா என்னாச்சு? கூட்டு விவசாயம் பண்ண போறோம்னு விவசாயிகளை கூப்பிட்டுக்கிட்டு சர்க்குணம்னு ஒருத்தர் வந்தாரு இல்ல? ஆமா. அவரு வேற யாரும் இல்ல, ரியல் எஸ்டேட் ஓனர் வசுந்தரா தேவியோட ஆள் தான் பெரியப்பா. என்ன சொல்ற? தனா, பெரியப்பா கிட்ட அந்த வீடியோவை காட்டு. எஸ், இந்த ஆளை நான் தான் அனுப்புனேன். இந்த இடத்த நான் வாங்கி காட்டினாதான் இந்த வசுந்தரா தேவி யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரியும். ரகுராம் 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அக்ரிமெண்ட்ல வேற கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த நிமிஷமே அந்த இடம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. உங்க பெரியப்பாக்கு வேற வழியே கிடையாது. இனிமே அந்த இடத்த எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அதாவது சர்க்குணம் பேருக்கு. அடுத்து என் பேருக்கு தான் வரப்போகுது.